சர்க்கரை நோய் ஒரு முறை வந்தா ஆயுசுக்கும் போகாது, அதுதான் நமக்கு தெரிஞ்ச உண்மை. ஆனா இந்த உண்மையை உடைச்சு எரிஞ்சிருக்குது ஒரு நாடு. கிட்டத்தட்ட 25 வருஷமா இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ எந்த விதமான மருந்தும் இல்லாம சர்க்கரை நோயும் இல்லாம இருக்காரு. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த அதிசயம் எங்க நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? சீனாவில தான் நடந்திருக்கு. இது ஒரு மருத்துவ அதிசயமா இல்ல மருந்து நிறுவனங்களுக்கு வைக்கப்பட்ட வேட்டா? நிறைய விவாதங்கள் எழுந்திருக்குது. இதெல்லாம் எப்ப இந்தியாவுக்கு வரும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். கடந்த 2 வருஷத்துல சீனா ஒரு ரகசிய புரட்சியை செஞ்சிருக்கு. ஷாங்காயை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஸ்டெம் செல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு நோயாளியோட சொந்த செல்களையே இன்சுலின் சுரக்கும் செல்களாக மாத்தி காட்டியிருக்கிறாங்க. வெறும் 30 நிமிட சிகிச்சை தான். 59 வயதான ஒருவர் இந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்டது பிறகு 11 வாரங்கள்ல இன்சுலின் எடுக்கிறதையே விட்டுட்டாரு. சர்க்கரை நோய் அவருக்கு குணமாயிடுச்சு. இதே மாதிரி 25 வயது பெண் ஒருவர் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்க, அவங்களும் இந்த சிகிச்சை மூலமா முழுமையா குணமடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை இல்லங்க. சீனாவில நடந்த இந்த மருத்துவ சிகிச்சை நேச்சர் போன்ற மருத்துவ இதழ்கள்ல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. சீனாவில இந்த சர்க்கரை வியாதி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. ஆனா இந்தியாவுக்கு இந்த தீர்வு எப்ப கிடைக்கும்? சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அதோட தலைநகர்ல இருக்க மாதிரி இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல கிட்டத்தட்ட 40% பேருக்கு அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதே தெரியாது. நமக்கெல்லாம் சர்க்கரை நோய் ஒரு பிரச்சனைனா மருந்து நிறுவனங்களுக்கு கொண்டாட்டம். இப்ப சர்க்கரை நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போதுன்னா மருந்து நிறுவனங்கள் இதை எப்படி பாப்பாங்க? இந்தியாவுக்குள்ள இந்த சிகிச்சை முறையை வர விடுவாங்களா? இங்கதான் ஒரு பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு. இந்தியாவோட ஆன்டி டயபெட்டிக் மருந்து சந்தையோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய். ஒவ்வொரு வருஷமும் இது 10% மேல வளர்ந்துகிட்டே இருக்கு. பெரிய பார்மா கம்பெனிகளுக்கு நீங்க குணமடையறதை விட நோயாளிகளா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நோயாளி ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா கூட கோடிக்கணக்கான நோயாளிகள் மூலமா அந்த நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெருசு. வெறும் 30 நிமிடத்துல சீனா செய்யக்கூடிய இந்த ஒன் டைம் கியூர்னால பார்மா நிறுவனங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் பாருங்க. கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய். சீனாவோட இந்த தொழில்நுட்பம் இப்பதான் சோதனை ரீதியா வெற்றி பெற்றிருக்கு. ஒருவேளை இதன் மூலம் எல்லாரும் குணமடையும் என்ற ஒரு நிலை வந்தால் இது இந்தியாவுக்குள்ள வருமா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா மருந்து நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நஷ்டம் ஆயிடுமே, உள்ள வர விடுவாங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு இந்த சீனாவோட புதிய மருத்துவ கண்டுபிடிப்பு பற்றி என்ன தோணுது? உங்க குடும்பத்துல நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்களா? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்படி ஒரு சிகிச்சை வந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?